இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இவ்வளவு தேவையே இல்லை, இவ்வளவு நெய் இவ்வளவு அநியாயத்துக்கு பண்றாரு, அதை பண்றாரு அப்படின்னு டக்குன்னு காலைல கேட்டு வச்சு உனக்கு லாபத்தையே பார்க்காதீங்க, தரத்தை மட்டும் பாருங்க. குறிப்பிட்டு சூரி அவர்கள் கூறிய வார்த்தை. எனக்கு குவாலிட்டி மட்டும் எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க, பட் லாபத்தை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க மாஸ்டர். என்ன மனுஷங்க நீங்க? எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு இன்னும் 2 கஸ்டமர் கூட்டி வரக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. நான் அதுக்காக நடக்குது, மற்ற விஷயம் நீங்க எதை பத்தி யோசிக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எத்தனை பெருந்தன்மை! லாபம் வேணான்னு எந்த முதலாளியாவது சொல்லுவாங்களா? இதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இவ்வளவு தேவையே இல்லை, இவ்வளவு நெய் இவ்வளவு அநியாயத்துக்கு பண்றாரு, அதை பண்றாரு அப்படின்னு டக்குன்னு காலைல கேட்டு வச்சு உனக்கு நேரம் அவன் தான் எதுவுமே சொல்ல. மாஸ்டர், எல்லாரும் கொடுக்க சம்பளத்துல உங்களுக்கு அதே சம்பளம் கொடுத்தா பிடிக்குமா, உங்கள்கிட்ட பற்ற அதிகமா கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும்? இல்ல நான் சும்மா நினைச்சு இல்ல, நீங்க சொல்லுங்க உங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா பிடிக்குமா இல்லையா? இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தரம் அதிகமா கொடுத்தா என்ன எல்லாத்துக்கும் தயவு செய்து அவன் சொன்ன ஒரே ஒரு நீங்க இதுக்குள்ள வர எனக்கு குவாலிட்டி மட்டும் எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க, பட் லாபத்தை பற்றி தயவு செய்து பேசாதீங்க மாஸ்டர். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் கேள்வி, ஆனா இதை பத்தி எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு இன்னும் 2 கஸ்டமர் கூட்டி வரக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. நான் அதுக்காக நடக்குது, மற்ற விஷயம் நீங்க எதை பத்தி யோசிக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே இருந்து மேல உயர்ந்து வந்தவங்க இப்படித்தானே சொல்லுவாங்க. தற்போது அம்மன் ஸ்வீட்ஸ் என்கிற பெயரில் அவர் ஸ்வீட்ஸ் கடை ஒன்றையும் தொடங்கி இருக்கிறார். அந்த கடை குறித்து அவர் பேசும் காட்சியில்தான் தனக்கு லாபம் என்பது வேண்டாம், ஒரு வாடிக்கையாளர் அடுத்த முறை 2 வாடிக்கையாளரோடு வந்து பெற்று செல்ல வேண்டும், தொடர்ந்து அவர்கள் இந்த நிறுவனத்தில் இனிப்புகளை வாங்கி செல்ல வேண்டும், சுவையையும் தரத்தையும் உயர்த்துங்கள், லாபத்தை பார்க்கவே வேண்டாம் என ஊழியர்களிடம் அறிவுறுத்தக்கூடிய காட்சி வெளியாகி சூரி அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு இன்னும் 2 கஸ்டமர் கூட்டி வரக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. நான் அதுக்காக நடக்குது, மற்ற விஷயம் நீங்க எதை பத்தி யோசிக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்வில் கடினப்பட்டு உயர்வான நிலைக்கு வந்திருக்கக்கூடிய பரோட்டா சூரி அவர்கள் குறித்து மேலும் உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தெரியும்? அவரது வழியில் சென்றால் வாழ்வில் எப்படி முன்னேறலாம்? கருத்துக்களில் கதைப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.